வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில டிசம்பர் 29 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த பொண்ணு போய் சந்திக்கிறாங்க. அந்த சண்முகத்தோட பேத்திய அவங்கள போய் பார்த்து, உங்க தாத்தா இருக்காருல்ல, அவரு ஏதாவது உங்ககிட்ட சிவகாமி பாட்டியோட இறப்புக்கான காரணத்தை உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இதை கேட்டதும் அந்த பொண்ணு சொல்றாங்க, இல்ல, தாத்தா வந்துட்டு எப்பவுமே நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அங்க மட்டும்தான் வச்சுப்பாரு, வீட்டுக்கு கொண்டுட்டு வர மாட்டாரு. அப்ப ஹீரோ கேக்குறாரு, சரி, உங்க தாத்தா வந்துட்டு வேற யாருக்கிட்டையாவது இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்காரா? அப்படி யாராவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா சொல்ல, எங்களுக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப்பா இருக்கும். அந்த பொண்ணு சொல்றாங்க, சார், எங்க தாத்தா வந்துட்டு கான்ஸ்டபிளா இருக்கும் பொழுது ஒரு லேடி கூட தொடர்புல இருந்தாரு அப்படின்னு அரசல் புரசலா பேசிக்கிட்டாங்க. அது என் காதுல கூட விழுந்துச்சு. ஒருவேளை அவங்க கிட்ட சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க பக்கத்தூரு, அவங்க பேரு பரமேஸ்வரி. இதை கேட்டதும் ஹீரோவும், சரி, ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணு சொல்றாங்க, என்ன சார் என்கிட்ட தேங்க்ஸ் எல்லாம் சொல்றீங்க? இங்க பாருங்க, என்னால முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்றேன் சார். நீங்க எனக்கு நிறையவே உதவி பண்ணிருக்கீங்க. அதுக்கு கைமாறா நான் இதெல்லாம் பண்ணணும் தானே? அப்ப ஹீரோ சொல்றாரு, ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த பொண்ணு கிட்ட, சரி, உனக்கு எதுவும் எதிர்காலத்துல வேற ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னாலும் என்கிட்ட நீ தயங்காம கேட்கலாம். அந்த பொண்ணும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. ஹீரோ நேரா மயிலு கிட்ட, சோ நமக்கு தேவையான ஒரு சின்ன ஆதாரம் கிடைச்சிருக்கு. பக்கத்தூர்ல போயிட்டு அந்த பரமேஸ்வரிய சந்திச்சா அவங்க கிட்ட இருந்து ஏதாவது நமக்கு உண்மை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடவுள் புண்ணியத்துல சண்முகம் நடந்த விஷயத்த பத்தி அந்த பொண்ணு கிட்ட சொல்லியிருந்தா கண்டிப்பா நம்மளுக்கு அவங்க கிட்ட இருந்து உண்மை தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படியே அவங்கள கூட்டிட்டு வந்துட்டு அத்தை கிட்டையும் உண்மையை நிரூபிச்சிடலாம். அதுக்கு மயில சொல்றாரு, ஆமா சகல, நம்ம போயிட்டு ஃபர்ஸ்ட் அந்த லேடிய பாக்கணும் அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா பக்கத்தூருக்கு போறாங்க. ரெண்டு பேருமே பக்கத்தூருக்கு போயிட்டு அங்க உள்ள சில பேரை பாக்குறாங்க. அவங்க ஹீரோவை பார்த்து, சார், யாரு தம்பி நீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பரமேஸ்வரி அப்படின்னு இருக்காங்களா? அதுக்கு அவங்க சொல்றாங்க, பரமேஸ்வரியா? அந்த அம்மா அதிகம் வீட்லயே இருக்கிறது இல்ல, எங்கேயாவது கோயிலுக்கு அப்படி இப்படின்னு கிளம்பி போயிரும். நேத்து கூட வீட்டுக்கு வந்துச்சு, ஆனா மறுபடியும் ஏதோ கோயிலுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருச்சு. அப்ப ஹீரோ கேக்குறாரு, சரி, அவங்களோட வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? அவங்க சொல்றாங்க, தெரியுமே தம்பி, இதோ இதுல இருந்து ஒரு 5வது வீடுதான். ஹீரோவும் ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் மயிலும் சேர்ந்து நேரா அந்த வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு வீட்டு கதவை தட்ட அந்த வீட்டுக்குள்ள இருந்து ஒரு பொண்ணு வந்து கதவை திறக்கிறாங்க. அப்ப ஹீரோ அவங்கள பார்த்து, வணக்கம்மா, இங்க பரமேஸ்வரி அப்படின்னு இருக்காங்களா? அந்த பொண்ணு கேக்குறாங்க, இப்ப எதுக்கு எங்க அம்மாவை பத்தி கேக்குறீங்க? அதுக்கு அவரு சொல்றாரு, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பேசணும், அவங்கள கொஞ்சம் சந்திக்கலாமா அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, எங்க அம்மா அதிக வீட்லயே இருக்கிறது இல்ல, எங்கேயாவது கோயில் அப்படின்னு கிளம்பி போயிடுவாங்க. சோ இப்ப கூட பக்கத்தூருக்கு கோயிலுக்கு போயிருக்காங்க, அம்மன் கோவிலுக்கு. இன்னைக்கு நைட்டு அந்த கோவில்ல ஏதோ திருவிழாவாம், அதனால தங்கிருந்து சாமி கும்பிட்டுட்டு வருவாங்க. ஹீரோ சொல்றாரு, சரி, அவங்களோட போட்டோ ஏதாவது இருக்கா? அந்த பொண்ணு சொல்றாங்க, இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோவும் கேக்குறாங்க. அப்ப ஹீரோ அந்த போட்டோவை பார்த்துட்டு, ரொம்ப தேங்க்ஸ் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோவை அவரு போன்ல போட்டோ எடுத்துக்கிறாரு. அப்ப அந்த பொண்ணு கேக்குறாங்க, சார், எதுக்கு சார் எங்க அம்மாவை தேடுறீங்க? ஏதாவது பிரச்சனையா? அப்ப ஹீரோ சொல்றாரு, சாச்சா, எந்த பிரச்சனையும் இல்ல, அவங்கள சந்திச்சு ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கணும், அதுக்காக தான். அந்த பொண்ணு சொல்றாங்க, அப்படியா சார், சரி அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் சரிம்மா, சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நேரா கிளம்புறாங்க பக்கத்தூருக்கு. அங்க போயிட்டு அந்த அம்மாவை போய் பாக்குறாங்க. அந்த அம்மா வந்து கோவில்ல உட்கார்ந்துருக்காங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு எங்க பார்த்தாலும் தேடுறாரு கோவில் ஃபுல்லா. நம்ம மயிலும் தேடுறாங்க. ரெண்டு பேருமே ரொம்ப நேரம் தேடிட்டு மயிலு சொல்றாரு, என்ன சகல, அவங்க இந்த ஏரியாவுல எங்கேயுமே இல்லையே. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, அதான் எனக்கும் தெரியல, எங்க போனாங்கன்னு தெரியலையே அப்படின்னு எங்க பார்த்தாலும் தேடிட்டு கடைசியா அந்த அம்மாவை பாக்குறாங்க. பார்த்ததும் நம்ம ஹீரோ இங்க இருந்து போயிட்டு வணக்கம்மா அப்படின்னு சொல்ல, அந்த லேடி நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, தம்பி, யார் தம்பி நீங்க? என்ன தெரிஞ்சவங்க மாதிரி வந்து பேசுறீங்களே, நீங்க யாரு அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, உங்களுக்கு சண்முகம் தெரியுமா அப்படின்னு. இது கேட்டதும் அந்த லேடி வந்துட்டு சொல்றாங்க, சண்முகம் தெரியும், ஏன் அவரை பத்தி என்கிட்ட கேக்குறீங்க? ஹீரோ சொல்றாரு, இது மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த
உங்ககிட்ட தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் உங்ககிட்ட வந்து கேக்குறேன். சோ தயவு செஞ்சு உங்களுக்கு தெரிஞ்ச உண்மையை என்கிட்ட சொல்லிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். அப்பா அவங்க சொல்றாங்க, என்ன தம்பி உண்மை தெரியணும் அப்படின்னு. அப்ப மயிலு சொல்றாரு, இங்க பாருங்க, அது 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு அநியாயம். சண்முகம் வந்துட்டு அந்த நேரத்துல கான்ஸ்டபிளா இருந்தாரு. அப்போ உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு சண்முகத்தோட பேத்தி சொன்னாங்க. சோ உங்களுக்கு ஏதாவது விஷயம் தெரியுமா அப்படின்னு கேக்குறதுக்காக வந்திருக்கோம். இது கேட்டதும் அந்த லேடி வந்துட்டு, இங்க பாருங்க, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்ட்டு. ஹீரோ சொல்றாரு, ஆமா, ஈஸ்வரி மேடத்தோட அம்மா சிவகாமி தெரியும்ல, அவங்களோட இறப்புக்கு காரணம் அந்த முத்து தான். இது சண்முகத்துக்கு தெரியும். பட் சண்முகம் வந்துட்டு உண்மைய சொல்றதுக்குள்ள இறந்துட்டாரு. அதுக்கு காரணம் அந்த முத்து தான். அவன் தான் அவங்கள காலி பண்ணிட்டான். சோ எப்படியாவது அவர் உண்மையை சொல்லி நான் என் குடும்பத்தை சேர்த்துருவாரு அப்படின்னு நினைச்சோம். பட் அவர் இறந்துட்டாரு. அவரு இறக்கும் பொழுது செல்போன் அப்படின்னு சொல்லிட்டு இறந்தாரு. பட் அவரோட செல்போனும் காணாம போயிருச்சு. வேற ஏதாவது ஒரு ஆதாரம் கிடைக்குமா அப்படின்னு தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன். சோ அந்த வகையில தான் உங்களை பாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அதான் உங்ககிட்ட வந்திருக்கோம். அவரு கான்ஸ்டபிளா இருந்த நேரத்துல உங்ககிட்ட ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மேடம், அந்த சிவகாமியோட இறப்புக்கு காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்போ அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க, எனக்கு தெரியும். அவரு அன்னைக்கு என்கிட்ட வந்து சொன்னாரு, இது மாதிரி அந்த சிவகாமியோட இறப்புக்கு காரணம் வந்துட்டு அந்த முத்து வச்ச அந்த சாப்பாட்டுல வச்ச ஒரு பெரிய விஷயம்தான். அதனாலதான் அந்த அம்மா இறந்திருக்காங்க அப்படின்னு அப்ப வந்து சொன்னான். பட் நான் அப்ப வந்து என்ன சொன்னேன்னா, காசு வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். ஆனா அவர் கேட்கல. அப்போதைக்கு எனக்கு காசுதான் பெரிய விஷயமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு காசை வாங்கிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் நாங்க 2 பேருமே பல வகையில பிரச்சனைகளை அனுபவிச்சோம். இப்ப அவர் என்னை விட்டு போயிட்டாரு. பட் அவர் ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன வந்து பார்த்தாரு. இது மாதிரி ஈஸ்வரி அம்மா கிட்ட விஷயத்த சொல்லணும், அவங்க ரொம்ப வந்துட்டு வருத்தத்தோட இருக்காங்க. ஈஸ்வரி அம்மாவோட குடும்பமும் பரமேஸ்வரி அம்மாவோட குடும்பமும் பிரிஞ்சிருக்கு. அதுக்கு முக்கிய காரணமே நான் தான். அன்னைக்கே உண்மையை சொல்லியிருந்தேன்னா 2 குடும்பமுமே ஒண்ணு சேர்ந்திருக்கும். ஆனா நான் உண்மையை சொல்லாம இருந்ததுனாலதான் அந்த குடும்பத்துல இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவரு ரொம்பவே என்கிட்ட கஷ்டப்பட்டு சொன்னாரு. அப்ப நான் சொன்னேன், நீங்க போயிட்டு உண்மையை சொல்லுங்களேன், நீங்க உண்மையை சொல்லிட்டீங்கன்னா பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிரும் அப்படின்னு சொன்னேன். அவரும் சரி நான் உண்மையை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்புனாரு. பட் கடைசி நேரத்துல அவர் இறந்துட்டாரு அப்படிங்கிற விஷயம் மட்டும்தான் எனக்கு தெரிய வந்துச்சு. அவர் உண்மையை சொல்லியிருப்பாருன்னு நினைச்சேன். ஆனா நீங்க சொல்றத பார்த்தா இன்னும் அவர் உண்மையை சொல்லல. இந்த குடும்பம் இன்னும் பிரிஞ்சுதான் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமாங்க மேடம், உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா? அப்பா அவங்க சொல்றாங்க, ஆமா தம்பி, அந்த விஷயம் தெரியும். அப்ப மயிலு சொல்றாரு, சகல, ஒருவேளை இவங்கதான் உண்மையை சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொண்டு போய் அத்தை கிட்ட நிக்க வச்சாலும் கண்டிப்பா அத்தை வந்து சந்தேகம் தான் படுவாங்க. சின்னத்த இருக்காங்கல்ல, அவங்க கண்டிப்பா ஏதாவது ட்விஸ்ட் பண்ணிட்டு நம்ப விடாம பண்ணுவாங்க. நமக்கு வேண்டியது ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோவும் ஆமா அப்படின்ட்டு நேரா பரமேஸ்வரிய பார்த்து, இங்க பாருங்க, உங்ககிட்ட வேற ஏதாவது ஆதாரம் இருக்கா? அந்த சண்முகம் ஏதாவது டாக்குமெண்ட் மாதிரி ஏதாவது கொடுத்தாரா? அப்ப அவங்க சொல்றாங்க, ஆமா தம்பி, அவர் என்கிட்ட கொடுத்தாரு, அது வீட்டுலதான் இருக்கு. அப்ப ஹீரோ சொல்றாரு, அப்போ அந்த டாக்குமெண்ட்டை எடுத்தா போதும், அந்த டாக்குமெண்ட்டை அத்தை கிட்ட காமிச்சாலே போதும் அப்படின்னு சொல்ல, அவங்களும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா அந்த டாக்குமெண்ட் இருக்குல்ல, அதை எடுக்கிறதுக்காக எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்கு போறாங்க. அந்த வீட்டுக்கு போனதும் அந்த அம்மா சொல்றாங்க, தம்பி நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் போய் அந்த டாக்குமெண்ட்டை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்குள்ள போயிட்டு டாக்குமெண்ட்டை தேடுறாங்க. எங்க பார்த்தாலுமே தேடுறாங்க. கடைசியா ஒரு டாக்குமெண்ட் இருக்கு. அந்த லேடி அந்த டாக்குமெண்ட்டை எடுத்துக்கிட்டு வெளியில வராங்க. வெளியில வந்துட்டு நேரா ஹீரோ கிட்ட, தம்பி எந்தல இருக்கு டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுக்குறாங்க. அதை பார்த்ததும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நம்ம ஹீரோ. மயில சொல்றாரு, சகல, இத்தனை வருஷமா நம்ம குடும்பம் பிரிஞ்சு இருந்ததுக்கு ஒரு பெரிய விஷயம் நமக்கு கிடைச்சிருக்கு. இத வச்சு நம்ம குடும்பத்தை ஒண்ணு சேர்த்தரலாம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா அப்படின்னு சொல்ல, பரமேஸ்வரி சொல்றாங்க, தம்பி அப்படி நானும் வந்து உண்மையை சொல்றேன் தம்பி. இத்தனை வருஷமா இந்த உண்மைய ஈஸ்வரி அம்மா கிட்ட சொல்லி இந்த குடும்பத்தை சேர்க்கணும் அப்படின்னு தான் நானும் அவரும் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். கடைசி நேரத்துல அவருக்கு இப்படி ஆகிருச்சு. சோ அவர் என்கிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்டு போயிருக்காரு. நான் எப்படியாவது ஈஸ்வரி அம்மா கிட்ட உண்மையை சொல்லணும் அப்படின்னு, அதனால நானே உண்மையை சொல்றேன் தம்பி அப்படின்னு சொல்ல, ஹீரோ சொல்றாரு, சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் பரமேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க தம்பி, அந்த உண்மையை சொல்லக்கூடாது அப்படிங்கறதுக்காக அந்த முத்து இருக்கான அவன் பல வகையில ட்ரை பண்ணுவான். அவனையும் மீறிதான் எப்படியாவது உண்மையை சொல்லணும். அப்ப ஹீரோ சொல்றாரு,
அம்மா அதெல்லாம் சொல்லிடலாம், நீங்க தைரியமா இருங்க அப்படின்னு சொல்ல அந்த லேடியும் சரிங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஈஸ்வரியோட வீட்டுக்கு வராங்க. ஹீரோ அந்த பரமேஸ்வரிய வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. வில்லி நேரா யாரையோ கூட்டிட்டு வரத பாத்துட்டு, ஏ டிரைவர் பையலே, உனக்கே இந்த வீட்டுல சோறு போட முடியல, எதுக்குடா தேவையில்லாம யாரையோ கூட்டிட்டு வந்திருக்க, யாரு இந்த லேடி அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, இவங்க ரொம்ப முக்கியமான ஆளு, இது மாதிரி அத்தைய பாக்குறதுக்காக வந்திருக்காங்க, நீங்க இதுக்கு தேவையில்லாம இதுல இடையில வரீங்க அப்படின்னு சொல்ல, அப்போ வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, இந்த வீட்ல நீ என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, என்னெல்லாம் ட்ரை பண்ற அப்படிங்கறது எல்லாத்தையுமே வாட்ச் பண்ண சொல்லி அக்கா சொல்லியிருக்கா, அதை தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ எதுக்கு நீ தேவையில்லாம ரோட்ல நிக்கிறவளையெல்லாம் இங்க கூட்டிட்டு வர அப்படின்னு சொல்ல, அப்ப மயில சொல்றாரு, இங்க பாருங்க அத்தை, வார்த்தையை கொஞ்சம் அளந்து பேசுங்க, இவரு ஒன்னும் ரோட்ல நிக்கிறவங்க எல்லாம் கிடையாது, இவங்க வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயமா அத்தைய பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. அதுக்கு வில்லி கேக்குறாங்க, என்னது அக்காவை பார்க்க வந்திருக்கலாம், ஏ லேடி நீ யாரு அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, அத உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு அவசியமே கிடையாது, அத்தை கிட்ட சொல்லட்டும் அப்படின்னு சொல்ல வில்லி செம இரிட்டேட் ஆகுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவர் அந்த இடத்துக்கு வராரு. வந்துட்டு நேரா அவங்க அத்தையை கூப்பிடுறாங்க, பெரியத்தை அப்படின்னு. அப்ப வில்லி சொல்றாங்க, இவ்வளவு தைரியம் இருந்தா என் அக்கா கறிய கூப்பிடுவ, அக்கா தான் சொல்லியிருக்கால அத்தைன்னு கூப்பிட கூடாது அப்படின்னு. அப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வராரு. நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டு நேரா ஈஸ்வரிய பார்த்து, இங்க பாருங்க அத்தை, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாதான் உங்களை பாக்குறதுக்காக இவங்க வந்திருக்காங்க. இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, என்ன பாக்குறதுக்காகவா, ஃபர்ஸ்ட் நீ எதுக்கு என்ன பாக்குறதுக்காக கண்டவளையும் கூட்டிட்டு வர அப்படின்னு சொல்ல, இங்க பாருங்க அத்தை, இந்த குடும்பம் இந்த அளவுக்கு பிரிஞ்சிருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கறது இவங்களுக்கு தெரியும். பாட்டி மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்காக தான் இவங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன், நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னதோட அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்கம்மா, வணக்கம், உங்களை பத்தி உங்களுக்கு வந்துட்டு என்ன சுத்தமா தெரியாது, ஆனா சண்முகத்தை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சண்முகத்தோட மனைவிதான் நானு. இது கேட்டதும் வில்லி சிரிக்கிறாங்க, அக்கா இவ ஒன்னும் சண்முகத்தோட மனைவி கிடையாதுக்கா, அந்த கான்ஸ்டபிளோட தவறான ஒய்ஃபு. இதை கேட்டதும் ஈஸ்வரி ஷாக் ஆகுறாங்க, என்னடி சொல்ற, அப்ப வில்லி சொல்றாங்க, ஆமாக்கா, இந்த டிரைவர் பையன் இந்த லேடிக்கு பணம் கொடுத்து இப்படி பொய் சொல்ல சொல்லியிருக்கா போல, கண்டிப்பா இவன் ஏதோ ட்ரை பண்றான் அப்படின்னு. இது கேட்டதும் நம்ம ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க அத்தை, நான் எந்த வகையிலையும் உங்களை ஏமாத்தணும் அப்படின்னு நான் முயற்சி பண்ணல, உண்மைய நிரூபிக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் நான் இங்க வந்திருக்கேன், நீங்க தேவையில்லாம உங்க தங்கச்சி பேச்சு கேட்டு உண்மை என்ன அப்படின்னு தெரியாம இப்படி பேசாதீங்க. இதை கேட்டதும் வில்லி நேரா ஹீரோவை பார்த்து, இங்க பாரு, உன்னை நம்பி நம்பி நான் ஏமாந்தது எல்லாமே போதும், இந்த வீட்டுக்குள்ள என்னையும் என் குடும்பத்தையும் நீ ஏமாத்திருக்க, என்ன ஏமாத்தி என் பொண்ண கல்யாணம் பண்ணிருக்க, இவ்வளவு வேலைகள் பார்த்திருக்க, நீ உன்னை நான் இனிமே எப்படி நம்புவேன், இங்க பாரு, மரியாதையா இந்த இடத்தை விட்டு போ அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறாரு. இங்க பாருங்க அத்தை, நான் இந்த உண்மையை நிரூபிச்சே ஆகணும், தயவு செஞ்சு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, இனிமே நீ என்ன பேசினாலும் சரி, உனக்கு நான் வாய்ப்பு கொடுக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது, மரியாதையா இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு சொல்ல மயில சொல்றாரு, அத்தை, சகல உங்ககிட்ட உண்மையை நிரூபிக்கணும் அப்படிங்கறதுக்காக பேசுறாரு, தயவு செஞ்சு சகலைக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, ஏன் இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிறீங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க மாப்பிள்ள, நீங்க பண்றது ரொம்ப ஓவர், வர வர அந்த டிரைவர் பயலுக்கு அதிகமா சப்போர்ட் பண்றீங்க, அப்புறம் நீங்களும் சேர்ந்து இந்த வீட்டுல உள்ள எல்லா வீட்டு வேலைகளையும் பாக்குற மாதிரி இருக்கும், ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இது கேட்டதும் நம்ம மயில சொல்றாரு, என்ன சகல, என்ன அத்தை இப்படி பேசுறீங்க, மாப்பிள்ள இந்த குடும்பத்துக்காக நல்லதுதான் பண்ணியிருக்காரு, என்னைக்குமே இந்த குடும்பத்துக்கு கெட்டது நடக்கணும் அப்படின்னு அவரு நினைச்சதே கிடையாது, ஏன் நீங்க இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு கேக்குறாரு. அப்ப வில்லி சொல்றாங்க, பாத்தியாக்கா, முன்னாடி எல்லாம் உனக்கு எதிர்க்க நின்னு பேசுறதுக்கு இந்த வீட்டுல உள்ள எல்லாருமே பயப்படுவாங்க, ஆனா இப்போ எல்லாரும் எப்படி பேசுறது பத்தியா அப்படின்னு சொல்லி அவங்க அக்காவை இன்னும் தூண்டி விடுறாங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.